உத்தேச அமைச்சரவை பட்டியல் அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்துல ஒரு பட்டியல் வெளியாகி அது மிகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கு. இதுக்கு டிவிகே தரப்புல இருந்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு பிரஸ் மீட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல விஜய், உள்துறை மகளிர் நலன், குழந்தைகள் மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்கள் 2வது இடத்துல பொதுப்பணித்துறை நீர்வளமா, வில்லிவாக்கம் மாதவ அர்ஜுனா செய்தி விளம்பரம் மற்றும் சுற்றுலாத்துறை, டிநகர் என் ஆனந்த் போக்குவரத்து துறை, மயிலாப்பூர் வெங்கட்ரமணன் நிதித்துறை, திருச்செங்கோடு அருண்ராஜ் உணவுத்துறை, ஆர்கே நகர் மரிய வில்சன் உயர்கல்வித்துறை, திருப்பரங்குன்றம் நிர்மல்குமார் பிற்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை, அதுவே காரைக்குடி பிரபு பால்வளத்துறையாம், மயிலம் விஜய் நிரஞ்சன் தகவல் தொடர்பு, மதுராந்தகம் எழில் கேத்ரின் சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 29 அமைச்சரவைக்கான ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை கடையநல்லூர் ஜலீல் நம்மளுக்கு வந்து பேட்டியெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. அவரை பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர் நலன் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரையும் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு பட்டியல் வந்து வெளியாயிருக்கு. திருநெல்வேலி RS முருகன் நெடுஞ்சாலைத்துறை, ஆலங்குளம் விபின் கனிம வளத்துறை, இப்படி பல பேரினுடைய குறிப்பா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா நிறைய பேசி, அதாவது ஸ்டார் வேட்பாளர்கள் இல்லை ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்லாம் இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது டிவிகே வெளியிட்ட லிஸ்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது. டிவிகே வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை கூட ப்ரிப்பேரே பண்ணல. ஏன்னா எந்த கட்சியும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. யாருக்கு எவ்வளோ ஓட்டு என்ன ஏதுன்றதை பார்த்து தான் வந்து அதை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் டிவிகேலேருந்து பண்ணாமலேயே இதை யாரோ ஒருத்தங்க வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, இதை வந்து வெளியிடுறதுனால என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணப்படும்னு சொல்லி எதிர்பார்த்து வெளியிடுறாங்க. இப்படி பல கேள்விகள் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் விடையாக பாத்தீங்கன்னா இப்போ நிர்மல்குமார் அவர்கள் வந்து திமுகவினுடைய ஐடி விங் பென்ல இருந்து தான் இதை வெளியிட்டிருப்பாங்க. இங்க வந்து சோசியல் மீடியா தளங்கள்ல தாவேகா அப்படின்ற அந்த ஒரு பெயரோ, விஜய் அப்படின்ற ஒரு பெயரோ இல்லாம மேக்சிமம் போஸ்டே பார்க்க முடியல. இப்ப வரக்கூடிய ஃபீட்ல எல்லாத்துலயுமே விஜய் அவர்கள் டிவிகே கேம்பெயின் நடந்தது, என்ன மாதிரியான மக்களுடைய கருத்து என்ன இருக்கு, இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து விஜய் அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா இணையதளத்துல இருக்கிறதுனாலயே அவரை மையமா வைத்து கருத்து சொல்றது, அவரை மையமாக வைத்து அந்த கட்சியை மையமா வைத்து ஏதாவது ஒரு போஸ்ட் வெளியிடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரி கட்சியினுடைய பெயரை வச்சு கட்சியில இந்த மாதிரி உத்தேச பட்டியல் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இப்போ சாட்டை அவர்கள் வந்து கூட அவருடைய சேனல்ல வந்து பேசியிருக்கும் போது, சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட ஒரு சேனல்ல பேசினப்போ வந்து நிறைய சொல்லியிருந்தாரு. இப்ப பாருங்களேன், புசியானந்த வந்து இந்த மாதிரி ஒரு அமைச்சர், இவர் நிர்மல்குமார் ஒரு அமைச்சர், ஆதவ அர்ஜுனா ஒரு அமைச்சர்னு சொன்னா தமிழ்நாடு விளங்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னியா நக்கலா வந்து கலாய்ச்சி போட்டிருந்தாரு. அதே மாதிரியான ஒரு தொனியில தான் இந்த ஒரு பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை வந்து சிறுமைப்படுத்தணும், இவங்களெல்லாம் வந்து அங்கீகாரம் கொடுத்து ஒரு அரசு பதவியில வந்து உட்கார வச்சா என்ன ஆகும், இந்த தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இதை சிறுமைப்படுத்தி இதை வெளியிட்ட உடனே இதை பார்த்து சிரிக்கணும், இதெல்லாம் வந்து கேட்கவே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கருத்து சொல்லணும் அப்படின்னு சிறுமைப்படுத்தக்கூடிய நோக்கத்துல தான் இந்த ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே தாவேகா தரப்புல இருந்து ஒரு அப்ஜெக்ஷன் மாதிரி வந்திருந்தது. அது முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு எலெக்ஷன் ரொம்ப நெருங்கி வர சூழலுக்கு முன்னாடியே குழந்தைகளுக்காக வந்து ஒரு யூனிட் வந்து வெற்றி கழகத்துல இருக்கு, குழந்தைகள் நலன் இப்படியெல்லாம் வந்து நிறைய போஸ்டிங் போடுவாங்க. குழந்தைகள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு இல்லை அவங்களுடைய நலனுக்காக அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கப்படும், அப்படியெல்லாம் வந்து நிறைய நியூஸ் வந்துருந்துச்சு. அதுவும் வந்து ஃபேக்குன்னு சொல்லி தாவேகா தரப்புலேருந்து அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சி, அதுவும் குறிப்பாக யூத் வந்து ஆதரவு இருக்குன்றதுனாலேயே என்ன வேணாலும் சொல்லி ஒரு கட்சியை வந்து சிறுமைப்படுத்துறதுக்காக என்ன வேணா வதந்திகளை கலப்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு அப்படின்றது இணையதளங்கள்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா டிவிகேவை வச்சு எலெக்ஷன்ல நம்ம ஏதாவது ஒரு ரீல் போட்டோம்னா ஃபேமஸ் ஆகலாம், இல்லை நம்ம ரீல்ஸ் வந்து நிறைய வியூஸ் போகும்னு சொல்லி பல பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்றோம்னு சொல்லி நீங்க வந்து டிவிகேல யாராச்சும் அறிவான ஒரு ஆளை பாத்தீங்கன்னா அப்ப பார்க்கும் போதெல்லாம் ஒரு மரம் நடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ், அந்த மரம் நடணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா டிவிகேல இருந்து அறிவான நபர்களே கிடையாது, டிவிகே ஆதரவாளர்னாலே அவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், அதனால அப்படி ஒரு நபர்களே பார்க்க முடியாது, ஸோ பாலைவனமா தான் இருக்கும் அப்படின்னு டிவிகேவினருக்கு அறிவில்லை, அவங்க தற்குறிகள், டிவிகேவினர் சொன்னதே சொல்லுவாங்க. அமெரிக்க வெற்றி கழகம் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறனவர்கள் கூட இன்னைக்கு மைக்கேல் அப்படின்னு மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய பயோபிக் திரைப்படம் வந்து வெளியாகிருக்கு. திரை விமர்சனம் வந்து அவர் யூஸ்வலாக கொடுப்பாரு. அப்படி இந்த மைக்கேல் படத்துக்கு கொடுக்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அப்போவே ஒரு அமெரிக்க வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுவும் இணையதளத்தில் இன்றைக்கு ரொம்பவே அதிகமான ஷேர் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்குது.
போற போக்குல ஒரு அடி அடிச்சுட்டு போயிட்டாருப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இதா அவருடைய வீடியோவும் பார்க்க முடியுது. ஸோ இப்படி விஜய் மற்றும் விஜயினுடைய ஆதரவாளர்கள் எல்லாரையுமே வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ற வகையில போயிட்டு இருக்கு. ஸோ இதில் இன்டெலெக்சுவலா இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில இன்னொரு நம்முடைய நம்ம சமுதாயத்திலே வாழக்கூடிய சக உறவினர்கள், சக மனிதர்களை தற்குறின்னு சொல்றது, அறிவில்லாதவங்கன்னு சொல்றது எந்த அளவுக்கு சரி அப்படின்றத நிச்சயம் யோசிக்கணும். இப்போ விஜய் வந்து ஒரு பாடல் கூட வெளியிட்டிருந்தாரு. அந்த கேம்பெயின் பாடல்லயே வந்து தன்னந்தனி ஆளு, நான் சொல்லுறத கேளு, கொஞ்சம் ஒதுங்கி பாரு, கிட்டத்தட்ட 8 கோடி பேரு அப்படின்ற மாதிரி இந்த லைன்ஸ் கூட வரும். ஸோ நான் 8 கோடி பேரு, இல்ல அவர் வந்து தன்னை பெருசா வந்து சொல்றாரு அந்த பாட்டுல அப்படின்றதெல்லாம் அத ஒண்ணும் நான் உணராம கிடையாது. ஆனா ஒரு கட்சிய வந்து இந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தி தான் வந்து இந்த இப்படி ஒரு கேம்பெயின் நீங்க பண்ணணுமா? இல்ல அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ உருவாக்குறதுக்காக இப்படி லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டு ஒரு டிஸ்கஷன கிரியேட் பண்றது அப்படின்றது எந்த அளவுக்கு சரி அப்படின்றத நிச்சயம் யோசிக்கணும். ஒருத்தர சிறுமைப்படுத்தி இன்னொருத்தங்க கண்டிப்பா வளர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பொலிட்டிக்கல்லா இத வந்து பார்க்க முடியுது. ஸோ தாவேக்காவ இந்த அளவுக்கு சிறுமைப்படுத்துவதன் மூலம் என்ன கிடைக்கும்? யாருக்கு என்ன லாபம்? இதனால் என்ன நோக்கம்? அப்படின்னு பல கேள்விகள் வருது. ஸோ என்னென்ன சோசியல் மீடியா தளங்கள்ல என்ன சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு? விஜய் இது எல்லாத்தையும் எப்படி ரிசீவ் பண்றாரு? அவர் கேம்பெயின்ல பண்ண விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த மாதிரியான போஸ்ட், இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? இத செஞ்சிருக்கவங்க யாரா இருக்கும்? இத செஞ்சவங்களுடைய நோக்கம் என்ன? உங்க பார்வையில இருந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.